அதே நேரத்துல பாப கிரகமான ராகுவோ, சனியோ, செவ்வாயோ தனித்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கடன், நோய், வம்பு வழக்குகளை அழிப்பாங்கங்க. சனிக்கும் சரி, ராகுக்கும் சரி. நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா அடுத்து உங்களுக்கு கேள்வி வந்துடும். சனி இருக்காரா அப்படின்னு. இது உங்க ஜாதகத்தை கேட்கலாம். அடுத்து இந்த அமைப்புன்னு வந்துடும். ஓகே. ராகு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சனி 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வீடுகளை பொறுத்து அவர்கள் கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், நோய் மாதிரியான அமைப்புகளை இல்லாம பண்ணுவாங்க. எதிரிகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது இயல்பான அமைப்புகள்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 6ல இருக்காரு. கடன், நோய், வம்பு வழக்கு அழிப்பாரான்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் திசையில தான் கடன் அதிகமா வரும். அதே ஒரு கடக லக்னத்துக்கு சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. கடன், நோய், வம்பு வழக்கு அழிப்பாரான்னு கேட்டா, சனி தசை வந்த உடனே கடன் அப்படி உயிரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. ஓகேங்களா? அதனால எந்த லக்னம் அப்படின்றது எல்லாமே லக்னத்தின் வழி தான் பிரதர் அனுபவிக்கிறீங்க. நீங்க யாரு? உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன? உங்க ஜாதகம் என்ன தகுதியோட இருக்கு? உங்க ஜாதகம் 1000 வெள்ளி கடன் தகுதியோட இருக்குதா? உங்க ஜாதகம் 10,000 வெள்ளி கடன் தகுதியோட இருக்குதா? உங்க ஜாதகம் லட்சம் வெள்ளி கடன் தகுதியோட இருக்கா? உங்க ஜாதகம் கோடி கணக்குல கடன் தகுதியோட இருக்குதா? இது உங்களுக்கு